திமுக தலைமையிலான அரசு பழனியில் நடத்தும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு அரசியல் ரீதியாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. தமிழ் கடவுளாக வணங்கப்படும் முருகனுக்கு திமுக அரசு மாநாடு நடத்துவது பற்றி எதிர்க்கட்சிகள் வலிமையான கேள்விகளை எழுப்புகின்றன. திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ் கடவுள் முருகனுக்கு மாநாடு. தமிழகத்தில் இதுதான் இன்றைய ஹாட் டாபிக். திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி என தொடர்ச்சியாக இந்து அமைப்புகளால் கட்டமைக்கப்பட்டு வரும் சூழலில் திமுக அரசு நடத்தும் இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு அரசியல் ரீதியாக உற்று நோக்கப்படுகிறது. நாத்திகத்துடன் இனம் காணப்பட்ட திமுக அரசு நடத்தும் முருகன் மாநாட்டை அரசியல் ரீதியான பார்வையை முன்வைக்கிறது. தமிழையும் முருகனையும் பிரித்து பார்க்கக்கூடாது என்பதை முன்னிறுத்தி கடந்த சில ஆண்டுகளில் பல்வேறு அரசியல் இயக்கங்கள் முன்னெடுத்ததை தமிழ் சமூகம் பார்த்திருக்கிறது. அந்த வரிசையில் திமுகவும் இணைந்திருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஏற்கனவே முருக கடவுளை மையப்படுத்தி நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மேற்கொண்ட வீர தமிழர் முன்னணி பேரணி, பாஜக மாநில தலைவராக எல் முருகன் இருந்தபோது அறுபடை வீடுகளுக்கு வேல் யாத்திரை, தைப்பூசத்திற்கு அதிமுக அரசு அறிவித்த அரசு விடுமுறை என ஒவ்வொன்றும் வெவ்வேறு வடிவங்களை கொண்டிருந்தது. வாக்கு அரசியலை முன்னிறுத்தி தமிழை முருகனோடு இணைத்து கட்சிகள் இதனை மேற்கொண்டதாக விமர்சனங்களும் அப்போது எழுந்தது. திமுக இம்மாநாட்டை நடத்துவதன் மூலம் திமுக ஆன்மீகத்திற்கு எதிரான இயக்கமும் அல்ல, அதே நேரத்தில் தமிழ் பண்பாட்டையும் கொள்கையாக கொண்ட கட்சி என்று வெளிப்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. பாஜகவின் அடிப்படை அரசியலே இந்துத்துவா என்று உள்ளபோது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அண்ணாவின் இயக்கம் மத அரசியலை தகர்த்தெறியும் வகையில் முருகனுக்கு மாநாடு நடத்துவதால் பாஜகவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்கிறது திமுக. குடமுழுக்கள், கும்பாபிஷேகங்கள் அதிகமான அளவில் நடைபெறுவதை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் இப்படி பேசுகிறார்கள். அதில் குறிப்பாக முருகருக்கு இந்த ஆண்டு நடைபெறுகிற அந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சி என்பது உள்ளபடியே உலகம் பூராம் இருக்கிற பக்தர்கள், முருக பக்தர்கள், முருகன் தமிழ் கடவுள் என்பதை அறிந்து எல்லா தமிழர்களும் இன்றைக்கு பெருமையோடு அதை பாராட்டுகிறார்கள். ஏன்னா பிஜேபி அதை வச்சு இங்கே தமிழ்நாட்டில் அவர்கள் அதை ஒரு மூலதனமாக வச்சுக்கிட்டு அரசியல் நடத்தலான்னு பார்த்தாங்க. மதத்தின் பேரால் வச்சு அவர்கள் வளரலாம் என்று பார்த்தார்கள். ஆனால் நாங்கள் நடத்துகிற இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குற போது அவங்களுக்கு பொறாமையாக இருக்கிறது. அவங்க ஆட்சியிலே, அவங்க ஆளுகிற மாநிலத்திலே கூட இப்படி நடைபெறவில்லை. ஓட்டுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்பதன் ஒரு யுக்திதான் இது என்று விமர்சிக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. ஓட்டுக்காக நாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வோம், இதுவும் அதில் ஒரு யுக்தி தான். ஆக அதையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். சிறுபான்மையின மக்களின் நம்பிக்கைக்குரிய மாநாடு எந்தாவது ஒரு பகுதியில் தமிழகத்தில் நடந்ததென்றால் அங்கே முதலமைச்சர் போய் தொடங்கி வைக்காமல் இருப்பாரா? முதலமைச்சர் போகவில்லை என்றால் உடனே எழுதப்படாத துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி போய் உடனே தொடங்கி வைப்பார். ஆக இது பேருக்கு என்று ஒன்று நடத்துவார்கள். ஆனால் நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் அப்படியே தான் இருப்போம் என்பதை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஆனால் தமிழகத்தில் அரசாங்கமே ஒரு ஆன்மீக மாநாடு நடத்துவது, தமிழகம் ஆன்மீகத்தின் பக்கம்தான். ஆன்மீகத்தை எப்படி காந்தி சொன்னாரோ, ஆன்மீகத்தை விடுத்து அரசியல் கிடையாது, அரசியலை விடுத்து ஆன்மீகம் கிடையாது என்று சொன்னாரோ, அதே போல தமிழகத்தில் இவர்கள் பெரியார் கொள்கையை சார்ந்தவர்கள், பெரியாரின் கொள்கையையும் வழிபற்றக்கூடிய காலம் வெகு விரைவில் வரும். அண்ணாவின் தமிழை பின்பற்றியவர்கள் ஆண்டாளின் தமிழையும் பின்பற்ற வேண்டி வரும் என்பதை இந்த மாநாடு வலியுறுத்துகிறது. தமிழ் கடவுள் முருகன் இந்து அல்ல, தமிழர்களும் இந்து அல்ல என்ற பார்வையை முன்வைக்கிறது நாம் தமிழர் கட்சி. பாஜகவின் இந்து விரோதி என்ற பரப்புரைக்கு பயந்துதான் இம்மாநாட்டை நடத்துவதாக விமர்சிக்கிறது நாம் தமிழர் கட்சி. தெளிவான ஒரு பார்வையோடு நாங்கள் முருகனை கொண்டாடுறோம். முருகன் இந்து அல்ல, தமிழர்களும் இந்துவே இல்ல அப்படிங்கிற பார்வையை நாம் தமிழர் கட்சி முன்வைக்குது. ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் அந்த எந்தவித பார்வையும் திமுக கிடையாது. அவங்க பாஜகவோட இந்து விரோதி அப்படிங்கிற அந்த பரப்புரைக்கு அவங்க பயப்படுவாங்க. அந்த பரப்புரைக்கு பயந்துகிட்டு தான் 2021 தேர்தல் சமயத்துல ஐயா ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் அன்னைக்கு வேலை கையில இருந்தாங்க.
அதோட தொடர்ச்சியா தான் நான் பாக்குறேன். வாழ்க்கையின் யதார்த்தங்கள் அளிக்கும் அவநம்பிக்கைகளுக்கு மத்தியில் ஒரு பற்றுகோளாக இறை நம்பிக்கையை பின்பற்றுவதை கொண்டு கட்சிகள் மேற்கொள்ளும் அரசியலை மக்கள் எப்படி எடை போடுவார்கள் என்பது $1 மில்லியன் கேள்விதான். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்டாலின்.